என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 30. இன்றைய தியானத்தின் தலைப்பு எச்சரிக்கை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி செப்பனியா 1 வசனங்கள் 1 முதல் 13. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். செப்பனியா 1:7. செப்பனியா என்பவர் மன்னர் பரம்பரையில் வந்த ஒரு தீர்க்கதரிசி. இவர் யோசியா என்ற அரசனின் காலத்தில் வாழ்ந்தவர். கிமு 639-609. இவர் எருசலேம், யூதா, பெலிஸ்தர், மோவாப், அம்மோன் ஆகிய நாடுகளில் உள்ள மக்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தார். யோசியா என்ற மன்னரும் இவரும் ஒன்றுபட்டு யூதாவை ஒழுங்குபடுத்த முயன்று வெற்றியும் கண்டனர். ஆனால் இந்த நூல் அதற்கு முன்னர் எழுதப்பட்டது. எரிச்சலும் எச்சரிப்பும். எரிச்சலும் எச்சரிப்பும். நம் கடவுள் கண்டிப்பானவர் என்பதை எந்த காலத்திலும் மறந்து போகாதீர்கள். அவர் மன்னிக்கிற அன்பான தேவன்தான். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே என்று உபாகமம் 6:15 உணர்ச்சியோடு நம்மை எச்சரிக்கிறது. அதைத்தான் செப்பனியாவிலும் காண்கிறோம். வாரிக்கொள்ளுவேன், சங்காரம் பண்ணுவேன், தண்டிப்பேன், இப்படி கடினமான சொற்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார். ஆனால் நம்முடைய சில ஊழியர்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை மட்டும் உரக்கச் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். எதிர்மறையான ஆக்கினைகளை சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஆசீர்வாதங்களை நினைப்பூட்டுவது நல்லது என்றாலும் தேவனுடைய எச்சரிப்புகளை புரிந்து கொண்டு பாவங்களை விட்டு விலகாவிட்டால் ஆசீர்வாதங்களை பெற முடியாதே. எனவே நம்மில் தவறுகள் உண்டோ என்று ஆராய்ந்து மனம் திரும்பி இத்தீர்க்க தரிசனத்தின் முடிவில் உள்ள கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் நம்மை ஆளாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை. வசனம் 12. கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை. இப்படி நீங்கள் கருதுவதுண்டா? அவர் உடனுக்குடன் சுட சுட தண்டனைகளை கொடுக்காததால் தினவெடுத்த நம் உள்ளங்கள் இப்படி ஆண்டவரை எடை போடலாம். அவர் இஸ்ரவேலருக்கும் நமக்கும் கூட செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோமே. சில சமயங்களில் தீமைகளை அனுபவிக்கும் போது இது நான் செய்த பாவத்தின் விளைவு என்று நம் உள்மனம் சொல்லியிருக்கிறதே. தேவனை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். வசனம் 7. நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் மணிக்கணக்காக கூட தேவனுக்கு நம் கவலை, கஷ்டம், தேவை யாவையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் பேச நாம் கேட்க மனச்செவிகளை திறந்தபடி அமைதியாயிருப்பதும் அவர் கருத்துக்களையும் விருப்பங்களையும் புரிந்து கீழ்ப்படிவதுமே பக்தியின் வளர்ச்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் மன்னிக்கிற, தண்டிக்கிற இரு வேறு தன்மைகளை உடையவர். தேவன் மன்னிக்கிற, தண்டிக்கிற இருவேறு தன்மைகளை உடையவர். ஜெபம். கர்த்தாவே, சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆமேன்.